ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் ஸ்பெஷல் மட்டன் கிரேவி, கல்யாண வீட்டு கிரேவி எப்படி செய்ய போகிறோங்கிறத பார்க்குறோம். இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். இப்போ நாங்கள் ஒரு 30 கிலோ மட்டன் சிக்கன் எப்படி செய்கிறோன்னு பார்க்குறேன். முதல்ல 30 கிலோ அளவு வாங்கிட்டு ஒரு வானலை போட்டு வேக வச்சுக்கணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு வானம் எடுத்து வச்சுக்கணும். அந்த வானலை கறி எடுத்து போட்டாச்சுங்க. போட்டதுக்கப்புறம் கறி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணுங்க. அப்படி நம்ம எந்த அளவுக்கு கறி சேர்க்குறோமோ அந்தளவுக்கு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணுங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு இஞ்சி சேம் குவாலிட்டி, நம்ம 2னா 2 3னா 3, சரிங்களா? இப்போ 1 கிலோ செஞ்சோம்னா ஒரு 30 கிராம் போதுங்க. அப்புறம் கவுச்சி பத்தன்மை போடுறதுக்காக மஞ்சத்தூள் ப்ளஸ் மிளகாத்தூள், அப்புறம் லைட்டாக உப்புங்க. லைட்டாக கொதி பிடிச்சதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கிறோம். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம அடுப்பை வச்சுக்கிறோம், நல்லா வேக வைக்கிறோம். எப்படி வேக வைக்கணும், ஒரு 70%லேருந்து ஒரு 70 பத்தாவது ஒரு 80% அது வெந்துடணுங்க. மினிமம் ஒரு 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 10 கிலோக்குள்ளே ஆட்டுக்குட்டியாக இருந்தால் ஒரு 8 மணி நேரம், ஒரு 8 கிலோக்குள்ளே 8-10 ஆட்டுக்குட்டியாக இருந்தால் 40 நிமிஷம் ஆகுங்க. அதுக்கு மேலே உள்ள குட்டியாக இருந்தால் கண்டிப்பாக 1 மணி நேரம் 10 நிமிஷம் விட்டினா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு கறியை வேக வச்சு தண்ணியை வடித்து வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் அதை எப்படி தாளிக்கணுங்கிற சொல்கிறேன். சட்டி எடுத்து வச்சுக்கிறோம். தேவையான அளவு ஆயிலோ கடலெண்ணெய் ஊற்றிக்கிறோம். நாங்கள் கடலெண்ணெய் ஊற்றி தான் சமையல் பண்ணோம். கடலெண்ணெயை போட்டுக்கிறோம். கடலெண்ணெய் சூடான என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னாக்க, லைட்டாக கடுகு நல்லா பொரிஞ்சோன்னா கருவேப்பிலையும் வரமிளகாயும் போடுறோம். அது நல்லா பொரிஞ்சோன்னா வெங்காயத்தை கொட்டுறோங்க. வெங்காயத்தை கொட்டி மக்களே நல்லா பொன்னிறமாக வணக்குறோம். இப்படி வெங்காயத்தை கொட்டி நல்லா பொன்னிறமாக வணக்கணுங்க. மெயின் பொன்னிறத்துக்கு கொஞ்சம் மேலே உள்ள திங்ஸ்னஸ், ரொம்பவும் நம்ம பொன்னிறமாக வணக்கிடக்கூடாதுங்க. பொன்னிறம் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரையும் நல்லா வணக்கிட்டே இருக்கணுங்க. வணக்கிட்டே இருந்தோம்னாக்கா இதாக இருக்கும். அடுப்பு ஃப்ளேம் ரொம்பவும் பெருசாக வச்சுக்கக்கூடாது, லெவலாக வச்சுக்கணும். ரொம்ப அதிகமான ஸ்பைம் வச்சுருந்தாலுமே நமக்கு கறி போங்க. அப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு. எப்படி நம்ம கறிக்குங்கிறது அதில் உப்பு போட்டிருக்கோம். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி இப்போ வணக்கிறோம் பார்த்திங்களா, அதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறோம். போட்டு நல்லா இது பண்ணிட்டுருணுங்க. வெங்காயம் எந்தளவுக்கு வணங்குதோ அந்தளவுக்கு டைமிங் உங்களுக்கு லேட்டாக கெட்டு போகிறதுக்கு. இல்லாட்டி நம்ம அதை ரொம்பவும் வணக்காமல் போட்டோம்னாக்கா இந்த ஈரப்பசம் இருந்துச்சுன்னா சீக்கிரம் கெட்டு போங்க. அதனால் வெங்காயம் நல்லா வணக்கணும். ரொம்ப பொன்னிறமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. கண்ணாடி பதத்துக்கு கொஞ்சம் அடுத்த பதம் வரைக்கும் நல்லா வணக்கணுங்க. நல்லா வணக்கிட்டு வரணும் மக்களே. வணக்கிட்டு வந்தோம்னா அப்புறம் நல்லாயிருக்கும். அடுத்தபடியாக என்ன பண்ண போகிறோம்னாக்கா, அடுத்து நம்ம தக்காளி ஆட் பண்ணுவாங்க. தக்காளி இதுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஆட் பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கிலோ மட்டனோ சிக்கனோ எடுத்தாலோ, 1 கிலோ நாட்டுக்கோழியோ இல்லை மட்டனோ எடுத்தாலோ 1 கிலோவுக்கு 2 பீஸ் போட்டால் போதும், பர்ஃபெக்டாக இருக்கும். போட்டு சொன்னோம்னா நம்ம இஞ்சி பூண்டு அதிலையும் ஆட் பண்ணியிருக்கோம். அதில் 30 கிராம் சேர்த்துருக்கோமா, இதுலேயும் 30 கிராம். எப்படி சிக்கன் வேக வைக்கிறதுக்கு 30 கிராம் போட்டிருக்கோம். இங்கே தாளிப்புக்கு 30 கிராம் போட்டுக்கிறோம். அடுத்து தக்காளியை போட்டுக்கணும். தக்காளியை போட்டு நல்லா வணக்கணும்னாக்கா நமக்கு அந்த பிரியாணி பேஸ்ட் வரும் இதில், அந்த அளவுக்கு நம்ம வணக்கணுங்க. அந்த நம்ம வெட்டி போட்டிருக்க தக்காளி நல்லா மையாக போகணும். அப்படி அந்த மையாக போய் வெங்காயமும் தக்காளியும் ஒன்றா சேரணுங்க. ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ரெண்டும் ஒரே கலர் மாதிரி தெரியணும். பார்த்தீங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும். இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருக்கணும். ஒன்றா சேர்ந்துருந்தால் மட்டும்தான் பர்ஃபெக்டாக வருவாங்க குழம்பு. அப்போ தான் நல்லாயிருக்கும், பச்சை வாசம் இருக்காது, ஜம்முனாக இருக்குங்க. நல்லா வணக்கணுங்க. முதல்ல வணக்கிறதும் பெரிய விஷயங்க. அதுக்கு நம்ம ஸ்பீடாக வச்சுக்கூடாது. அடுப்பை லெவலான சூடாக வச்சுட்டு பொறுமையாக வணக்கிட்டு இருந்தோம்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து நமக்கு தேவையான தூள்களில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் 1 கிலோவுக்கு 10 கிராம். அடுத்தபடியாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. அது 1 கிலோவுக்கு 5 கிராம் போட்டுக்கலாங்க. அடுத்தபடியாக மட்டன் மசாலா, இதை நல்லா பரட்டி விட்டுட்டு அடுத்தபடியாக நம்ம மட்டன் மசாலா போட்டுக்கிறேங்க. மட்டன் மசாலா பார்த்திங்கன்னா கிலோவுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு 40 கிராம்
கிலோவுக்கு 40 கிராம். 40ல நம்ம வந்து குழம்பா இருந்தால் 40 கிராம் போட்டுக்கலாம். கிரேவி தானே, பெருசாக தேவைப்படாது. இது ஒரு 15 கிராம் அளவு போட்டிங்கன்னா போதுங்க. எஸ் 15 கிராம் போட்டோம்னா போதும், நல்லா ஜம்முன்னு இருக்கும். போட்டுட்டு நல்லா ட்ரை பண்ணிக்கணுங்க. நல்லா அந்த மாதிரி வணக்கினோம்னாக்க பிரிஞ்சு வரும். எப்படி ஆயில் பிரிஞ்சு வரும். ஆயில் பிரிஞ்சு வரையும் பொறுமையாக இருக்கணுங்க. இது நாங்கள் பட்டையும் சோம்பும் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். அது ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இந்த பட்டை சோம்பு போட்டோம்னாங்க கொஞ்சம் என்ன வேணாலும் சுத்தமாக நமக்கு திகட்டாது. எப்படி நம்ம கறி சாப்பிட்டோம்னா திகட்டாமல் இருக்கிறதுக்காக அது பண்ணிக்கிறோம். நம்ம கறி வேக வச்சு மிச்சல அதில் உள்ள தண்ணி கொஞ்சம் மிச்சம் தண்ணி இருக்குல்ல, அதை லைட்டாக ஊற்றிக்கிறோம். நம்ம போட்டிருக்க பொடியோ இல்லை மற்ற இன்க்ரீடியன்ஸோ கறிக்காமல் இருக்கிறக்காக லைட்டாக தண்ணி ஊற்றினோம்னாக்கா நல்லா அந்த தண்ணி ட்ரையே இல்லை நல்லா வெந்துட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட்டி வச்சுருக்கோம். சரிங்களா, அந்த மசாலா எப்படி போட்டு ஆட்டணும் அப்படிங்கிற ரெசிபி சொல்கிறேன் பார்த்துங்க. இப்போ 1 கிலோவுக்கு பார்த்திங்கன்னா 300 கிராம் சின்ன வெங்காயம், 1 கிலோவுக்கு 300 கிராம் சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக நறுக்கி வச்சுக்கணும். நம்மளுடைய மட்டன் மசாலா ஒரு 15 கிராமு, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூனு, மிளகு 1 டேபிள் ஸ்பூனு, சீரகம் 1.5 டேபிள் ஸ்பூனு, மல்லி 6 டேபிள் ஸ்பூனு, வரமிளகாய் வந்து ஒரு 3 போட்டுக்கணுங்க. கருவேப்பிலை லைட்டாக ஒரு கொத்தில் ஒரு இனுக்கு, ஒரு கொத்தில் ஒரு இனுக்கு மட்டும் போட்டுக்கணுங்க. ஒரு இனுக்கு போட்டு நல்லா வணக்கி எடுத்துட்டு வேணுன்னா முந்திரி ஆட் பண்ணிக்கலாம், வேணாட்டி விட்டுக்குவாங்க. அப்புறம் லைட்டாக அரைச்சி எடுத்தோம்னா இந்த பேஸ்ட்டு ஜம்முன்னு இருக்குங்க. இதுதான் கொங்கு ஸ்டைலோட பேஸ்ட்டு. நம்ம பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு அடுத்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிச்சிருச்சுங்க. அடுத்து நம்ம வேக வச்சுருக்கோம் மட்டனை உள்ளே ஆட் பண்ணுறோம். மட்டனை உள்ளே போடுறேங்க. உள்ளே போட்டு நல்லா திருப்பி விடணுங்க. நல்லா ஈவனாக திருப்பி விடணும். நல்லா ஈவனாக திருப்பி விட்டோம்னாக்கா பாருங்கள் எப்படி இறக்க வச்செல்லாம் தலை தாங்க. ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் லூஸாக இருக்கக்கூடாது. ரொம்ப ட்ரை ஆகிருச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து கறி வரன்னு ஆயிரும். அதனால் நம்ம என்னென்னா ரொம்ப ட்ரை பண்ணாமல் அந்த மசாலாவும் சிக்கனும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கணுங்க. மெயின் ப்ளஸ்ஸே தானுங்க. ரொம்பவும் ட்ரையாக வணக்கிடக்கூடாதுங்க. லைட்டாக சொதன்னு இருக்கணும். அப்போ தான் என்னாங்கன்னா நீங்கள் 4 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டாலும் சரி, இப்போ நீங்கள் மத்தியானம் செய்கிறோன்னா நைட்டு சாப்பிட்டாலுமே அதே தன்மையாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்களே எல்லோரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது தாங்க நாங்கள் வந்து மண்டபம் ஸ்டைலு மண்டபம் வறுவல், மட்டன் வறுவலுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாய்.